அந்த பரந்தூரில் அவர் என்ன என்ன நடந்துச்சு, சூப்பரான ஒரு வேனுங்க, ஏர் கண்டிஷன்டு வேனு. எவ்வளவு கம்ஃபர்டபுள் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு குடும்பமே நடத்தலாம், அந்த அளவுக்கு வசதியான வேனு. அந்த வேனில் போய் நின்னாருங்க. இறங்கி மக்கள்கிட்ட போனாரா? போகலை. உடனே பாதுகாப்புன்ட்டீங்க. வேன் மேலே ஏறி நின்று என்ன சொன்னார்? இந்த விவசாயிகள் தான் என்னுடைய உயிர், நாட்டினுடைய உயிர், அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் பொட்டு வச்சு என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன்றாரு. எங்கேருந்து சொல்கிறாரு? வேனில் இருந்து, வேனில் இருந்துக்கிட்டு அந்த இதில் திறந்து வச்சுக்கிட்டு அங்கே மேலே இருந்துக்கிட்டு அப்படி கையெல்லாம் காட்டி அப்படி சூப்பராக வசனம் பேசினார். ஏங்க நான் கேட்குறேன், பரந்தூரில் தான் நீங்கள் இருக்கீங்க, மக்கள்லாம் அங்கே சுற்றி தானே இருக்காங்க, அவங்க காலடி அங்கே தானே இருக்குது. நீங்கள் வேனை விட்டு இறங்கி டக்குன்னு அங்கனுக்குள்ளே இருந்த மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறதுக்கு எம்டி நேரம் ஆகிருக்கும். எத்தனை செகண்டுங்க ஆகும்? எத்தனை செகண்ட் ஆகும்? ஒரு 5-10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்டு கூட அது செஞ்சிடலாம் அப்படின்னு தோணவே இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லித்தரல. பவுன்சர்ஸ் சுற்றி இருக்கிறாங்க, அவனால பாதுகாப்பு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேனை விட்டு இறங்குறீங்க, இறங்குன உடனே அங்கனுக்குள்ளேயே நீங்கள் வந்து விழுந்து கும்பிடுறீங்க, மண்ணை எடுத்து பொட்டை வச்சுட்டு நிமிர்ந்து அப்புறம் நீங்கள் போய் சவடால பேசுங்க.